உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 பிப்ரவரி எப்படி இருக்கும்? நீங்கள் சிம்மம் அல்லது கன்னி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் நல்லா இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக வேலையை விட்டுட்டேன், வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வேலையில் நான் எஃபர்ட் கொடுக்குறேன், பட் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக இருக்குது. என்ன மாதிரியான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது? நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும், அல்லது ஏதாவது வராத அரியர்ஸ் அல்லது போனஸ் பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷனும் சரி, ஹைக்கும் சரி, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதிலே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்து ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்காம இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், அதனால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க, பார்ட்னரும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார்.